உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. வழக்கத்தை விட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நம்பிட்டேன். அண்ணாடும் ஒரே போய் சொல்லி நல்ல காரியத்தை சாதிச்சுக்கோங்க. அட என்று இப்படி சொல்லிட்டா? நான் நிஜமா தான் சொல்றேன். உண்மையாவே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அதுவும் மேடம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வேற வந்திருக்கீங்க. உன் வாசனை அப்படியே ஆளை இழுக்குது. அது ஒண்ணு இல்லைங்க மாமா, லக்ஸ் சோப்போட மகிமை. அப்படியே உன்னை போட்டேனே பை. என்னடி ரொமான்டிக்கா பேசினா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பின்ன ரூம்குள்ள வந்ததும் கதை படிச்சு போட்டுட்டு உங்ககிட்ட ரொமான்டிக்கா பேசுறது எனக்கு வேலையா? எனக்கு ஒரு வேலை இல்ல. இந்நேரத்துல அப்படி என்று வெட்டி முடிக்கிற வேலை? சில பேப்பர் வெர்ஷன்லாம் அப்படியே வச்சிருக்கேன், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஏண்டி இப்ப அது வாடி முக்கியம். ஒரு 1 hour வேலை, இதை முடிச்சுட்டு அப்புறம் பாரு. நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண எப்ப முடிப்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். வேணாம். ஏய் ஒரே ஒரு முறைடி ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நான் தான் சொல்றேன்லங்க மாமா, பேப்பர் வெர்ஷன்லாம் நிறைய இருக்கு. நீ பிரின்சிபல் தானே, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எப்பமாவது ஃப்ரீயா இருந்தேன்னா மேக்ஸ் பேப்பர் மட்டும் திருத்தி கொடுப்பேன். எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் வளரும்ல. ம் அறிவு வளர்றதெல்லாம் சரிதான். அதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் அவசியம் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான். சரி, நான் முடிச்சிட்டு வரேன், என்ன விடுங்க. நானும் முடிச்சுட்டு அப்புறம் உன்னை விடுறேன். ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்சை நிறுத்து கண்மணியே. முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்ன வழி. மழையடிக்கும் சிறு பேச்சு, வெயிலடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு முன்னில் புதையிற வரையில் உடன் வரக்கூடுமோ. என்று இது உன் முகத்துல ஒரு வெக்கம் கலந்த சந்தோஷம் இருக்கும். இப்போ ஒன்னத்தையும் காணோம். கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. சிரிச்சு சந்தோஷமாவும் இருக்கிறதில்ல. மனசுக்குள்ள அப்படி போட்டு எனத்துதான் குழப்பிக்கிட்டு இருக்க. எனக்கு வேற என்ன குழப்பமாமா இருக்க போகுது? வழக்கம் போலதான். இந்த மாசமும் தேதி தள்ளி போகல. அத்தை சொல்றதும் சரியா தானே இருக்கு. நான் ஒரு அதிர்ஷ்டம் கிட்டவ. பிறக்கும் போதே அம்மாவும் வழங்கிட்டேன்னு அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ குழந்தை பாக்கியமும் இல்ல. என்னால யாருக்குமே சந்தோஷமே இல்ல மாமா. பாவம் அது நீங்க. எத்தனை இடத்துல என்னால நீங்க அசிங்கப்படுறீங்க. திவ்யாமா, அண்ணாடும் இதே பேசுறதுனால மட்டும் எதுவும் மாற போறது இல்லடா. இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு சொல்லு. தினம் தினம் இப்படி இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கிறது? மன்னிச்சிருங்க மாமா, இதை பேசி பேசி உங்க மூட ஸ்பாயில் பண்றேன்ல. அடிச்சு பைத்தியக்காரி, இதெல்லாம் பண்றனே எனக்காக நினைச்சியா? எனக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. நீ குழந்தை வேணும் குழந்தை வேணும் கேட்கறதுனால மட்டும்தான் நான் உன்கிட்ட நெருங்கி வரேன். நம்ம யாருக்கு என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கே கடவுள் இப்படி ஒரு குறைய வச்சுட்டாரு. எதுக்கு இப்படிலாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? விடுடி. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இல்லாம அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தாலும் நமக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் மாறும். நீ முதல்ல டிப்ரெஷன் ஆகாம அதுல இருந்து வெளியே வரப்பாரு. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். பாத்துக்கலாம் விடு. என்னங்க மேம் பார்த்துட்டே இருக்கீங்க? ரீட் பண்ணுங்க. நீ வீட்ல இந்த மேம்லாம் கூப்பிட வேண்டாம், சும்மா காவியானே கூப்பிடு. சரிங்க காவியா, முதல்ல ரீட் பண்ணுங்க. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு வந்துட்டு எங்க பரக் பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா, எங்க பாக்குறீங்க? ஓ, அதான பார்த்தேன். அது எப்படி அத்தா உங்க ஆள் வந்ததும் கரெக்டா வந்துடுறீங்க? வண்டி துடைக்கலான்னு வெளியே வந்தேன், 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? உருட்டுங்க உருட்டுங்க, உங்க வாய் உங்க உருட்டு. காலையில தானே பைக் தொடச்சிங்க, மறுபடியும் தொடக்காட்டி என்ன? மேல இருந்து பார்த்தேன், மறுபடியும் அழுக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் துடைக்கலான்னு வந்தேன். நல்லாவே சமாளிக்கிறீங்க. சரி சரி, இப்படி வாய் வாத்துக்கிட்டு இருக்காம படிக்கிற வேலையை பாரு. நீங்க வந்துட்டீங்கல்ல, இனி எங்க இருந்து படிக்கிறது? பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியே உங்களை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி தள்ளி இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எங்க அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை தூக்கி போட்டு அடிக்கலாம்ல. ஏய் வாயாடி, உங்க அத்தானை லவ் பண்றேன்னு யார் சொன்ன உனக்கு? எங்களுக்கு தெரியாது பாருங்க. அன்னைக்கு காலேஜுக்கு எங்க அத்தா சொன்ன மாதிரியே சாரி கட்டிட்டு அவர் முன்னாடி வந்து நின்னீங்கல்ல, அப்பவே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா மேம், எதுக்காக இது மறைக்கிறீங்க? உங்க அத்தா எனக்கு யாரு? இது என்ன மேம் கேள்வி? உங்க லவரு? நான் இன்னும் என்ற லவ சொல்லவே இல்ல. அவன் எனக்கு யாருன்னு கேட்டேன். அவர் உங்க ஸ்டூடெண்ட், நீங்க அவருக்கு மேம். காலேஜ்ல மேம் ஸ்டூடெண்ட் லவ் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? இப்படியே இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. இன்னும் 3 மாசம் தான் எங்க அத்தா காலேஜ் முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போயிடுவாரு. அப்புறம் என்னவா? பேசாம எங்க அத்தா கிட்ட லவ் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வர வழியை பாருங்க.
நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுல அப்படி உனக்கு என்ன லாபம்? நீ எவ்வளவு அவசரப்படுற? அதுவும் காவியா, எங்க அத்தை எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவை திட்டிக்கிட்டே இருக்குமா. நீங்க வந்தீங்கன்னா எங்க அத்தை லெஃப்ட் ரைட் வாங்கிடலாம். எங்க அக்கா கொஞ்சம் அமைதியா அடங்கி போயிருவா. ஆனா நீங்க அப்படி இல்லல்ல. அப்போ உங்க அத்தையை காலி பண்றதுக்காக தான் என்ன வீட்டுக்குள்ள வர வைக்க பாக்குற. அப்படி கூட வச்சுக்கலாம். நல்ல பிளானிங். சீக்கிரம் வந்துடுறேன். சொல்லு குட்டச்சி. மேமக்கு ஏதோ ஒண்ணு வேணுமா? நான் என்ன கேட்டேன்? ஏய் ஏய் என்னதுக்கு கொடுத்து விடுறா? அட கொஞ்சம் சும்மா இருங்க மேம். என்ன வேணுமா குட்டச்சி? என்னன்னு கேட்க சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்கத்தா. கேள ஆரம்பிச்சு எஸ்ல முடியல. அதுதான் வேணுமா? ஏய் வாய் வச்சுட்டு சும்மா இருடி. என்னங்க காவியா, சும்மா இப்படி பார்த்துட்டே இருந்தா போதுமா? அடுத்த லெவலுக்கு போக வேண்டாம். படிக்கிற உள்ள மாதிரியா பேசுற? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடி. அர்ஜுன், நான் ஒன்றும் கேட்கல அர்ஜுன். அவதான் என்னத்தையோ உளறிக்கிட்டு இருக்கான். காதுல எதுவும் போட்டுக்காதா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் கேட்டுட்டு எங்க போறாங்களாம்? இருக்க சொல்லு, கொடுத்துறேன். எது கொடுக்க போறீங்களா? இந்த மாதிரி சீன்ல நான் படத்துல மட்டும் தான் பார்த்திருக்கேன். கொடுங்க கொடுங்க. அடிங்க போட்டுன்னு வை. உள்ள அம்மா கூப்பிடுறாங்க, எந்திரிச்சு போ. நான் போக மாட்டேன். நீ மட்டும் இப்ப போகலன்னு வையேன், ஜனநாயக படத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். இதெல்லாம் சரியான போங்காட்டம். ஜனநாயக படத்துக்கு போகணும்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. நான் கூட்டிட்டு போகணும்னா நீ இப்ப எந்திரிச்சு உள்ள போகணும். போய் தொலைக்கிறேன். ஏய் என்ன கொடுத்து விட்டு நீ இப்படி போற? நான் முக்கியமா உனக்கு படம் முக்கியமா? எனக்கு என் தலைவர் படம் தான் முக்கியம். சாரி அர்ஜுன், நான் ஒண்ணுமே கேட்கல. அவன் சும்மா சொல்லிட்டு போறான். அதெல்லாம் கண்டுக்காத. அர்ஜுன் ஏன் இப்படி பாக்குற? நான் எதுவுமே கேட்கல. அப்போ வேணாமா? அது அது வந்து எனக்குலாம் வேணாம். கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுத்துக்கோ. காவியா, என்ன அர்ஜுன்? நான் என் ஸ்டடீஸ் முடிச்சுக்கிறேன். உனக்கும் கரியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நிஜமா வேண்டாமா? ம். ஒரு பொண்ணை வழிய வந்தாலும் சான்ஸ் கிடைச்சிச்சேன்னு யூஸ் பண்ணிக்காம இப்படி விலகி நிக்கிறல்ல, இதுதான் அர்ஜுன் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படி பார்க்குற? ஒண்ணுமில்ல. சரி, செமஸ்டர் வரப்போதுல படிச்சியா? அதெல்லாம் படிச்சிட்டோம். மனசு அலப்பாய் விடாம ஒழுங்கா படிக்கிற சொல்லி பாரு. யாரு? நாங்க அலப்பாய் விடுறோம். ரைட்ரி ரைட்டு. என் அத்தை ஒரு வழியை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். லைவா ரொமான்ஸ் சீன் பார்க்க போறோம். என்னத்த புலம்பிக்கிட்டு இருக்கான்? பைத்தியம் இது பிடிச்சிருச்சா என்ன? தனியா பேசி புலம்பிக்கிட்டு இருக்கா? அச்சோ கார்த்திக், நானே என்ன பழம்பழம் இல்ல, சும்மாதான். நான் தான் பார்த்தனே, ஏதோ கொடுத்துருவாருன்னு புலம்பிட்டு இருந்தியே. அது அது வந்து கொலையாம சொல்றியா? அது ஒண்ணுமில்ல. காவியாவும் அர்ஜுனாத்தானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்க போறாங்க. அதான் லைவா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சிச்சி, இதெல்லாம் நின்று வேடிக்கை பாப்பா? அந்த ஐடியா கொடுத்துட்டு வந்ததே நான் தானே. இதெல்லாம் நான் சினிமால தான் பார்த்திருக்கேன். நேர்ல பார்த்ததும் இல்ல, யாருக்கும் கொடுத்ததும் இல்ல. அதான் நின்னு பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் கரடி மாதிரி நீங்க வந்துட்டீங்க. சின்ன பிள்ளை மாதிரியா நடந்துக்கிறேன்? வர கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரு? நான் சின்ன பிள்ளையா? இன்னும் 2 வருஷம் தான். காலேஜ் முடிச்சதும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியா பெத்து போடுவேன். அப்ப தெரியும் நான் சின்ன பிள்ளையா இல்ல பெரிய பிள்ளையானு. நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா? பரவாயில்ல, இந்த மாதிரி பேசாதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சரி பேசல விடுங்க. சின்ன பிள்ளைன்னு எப்ப முதல்ல விரட்டிட்டே இருக்காரு. நச்சனை கொடுத்து பட்டா போட்டுலாமா? ஒரு வேளை அரைஞ்சிட்டாருனா பரவாயில்ல, நம்மளால தானே பாத்துக்கலாம். என்ன பாக்குற? இந்த வாட்டி எக்ஸாம் ரெடி பண்ணிருக்கேன். அதெல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கேன். சரி கார்த்திக், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கண்ணு மூடுங்களேன். என்னத்த சர்ப்ரைஸ் பண்ண போற நீ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட கண்ணு மூடுங்கறல. ஒருவேளை இந்த வாட்டி நல்ல ஸ்கோர் பண்ணிருப்பாளோ, மார்க் ஷீட் காமிக்க போறான்னு நினைக்கிறேன். கார்த்திக் கண்ணு மூடுங்க. ஏய், அறிவில்லை உனக்கு? என்கிட்ட இப்படி நடந்துக்காதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்றது? உங்ககிட்ட இப்படி நடந்துக்காம வேற யார்கிட்ட நடந்துக்க சொல்றீங்க? நான் உங்களை தானே காதலிக்கிறேன். மனசு அலப்பாய் விடாம படிக்கிற வழியை மட்டும் பாரு. கார்த்திக், நீங்க எப்படி வேணாலும் கத்துங்க, என்ன வேணாலும் சொல்லி திட்டுங்க. நான் இப்படிதான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி வேணா இதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்க பக்கத்துல வந்து நிக்கும் போது வீட்டுல அப்படியே எகிறது ஒரு மாதிரி பண்ணுது. அதான் ஏதோ ஒரு ஃபீலிங்ல பண்ணிட்டேன். சாரி. மண்ணம் கட்டி, அது ஒண்ணுமில்ல, ஹார்மோன் சேஞ்சஸ் அவ்வளவுதான். இன்னொரு தடவை இப்படி எங்கிட்ட நடந்துக்கிட்டோம், அப்புறம் நடக்கிறதே வேற.
என்ன கார்த்திக் நீங்க இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க என்ன கட்டிக்கிறேன்னு. முதல்ல படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் வெளியே போகும்போது கண்ணத்தை தொடச்சிட்டு போங்க. என் லிப்ஸ்டிக் கரை ஒட்டிருச்சு.